பெற்றோர்கள், புத்திஜீவிகள் அனைவரும் சேர்ந்து அவரை இணைத்துக் கொண்டு நாம் ஒரு பயணத்தை நோக்கி முன்னோக்கி செல்ல வேண்டும். அவர் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தோடு வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களுடைய ஒரு ஆலோசனை சபையினுடைய ஆலோசனையை அவர் ஏற்க வேண்டும் என்று இல்லை. அவர் குற்றம் சாட்ட முயல்கின்ற செந்தூரன் ஏன் தான் கூட தமிழ் மகன் தானே, தமிழ் மகனாக மருத்துவராகத்தானே பணி ஆற்றுகிறார். அவற்ற நிலை அவர் தொடங்கின நிலையும் முன்னே இருக்கிற நிலையிலையும் மக்கள்கிட்ட கணக்க எதிர்ப்பை சந்திச்சிருக்கிறார் என்றதான் என்ற கருத்து. நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், அர்ஜுனாவை மக்களோடு சந்திக்கின்ற கூட்டங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். தகுந்த முறையில அவரை பாதுகாக்க வேண்டியது தனிய அறிவுரை சொல்றது மட்டுமல்லாமல் எப்படி இவருக்கும் இவரை சுத்தவரை இருக்கிற அந்த நெட்வொர்க்கை நாங்கள் எப்படி வளர்த்தெடுக்கலாம் என்றதான் இங்க இருக்கிற முக்கியமான கடமை. தம்பி அர்ஜுனா செய்ததை எங்களுடைய அரசியல்வாதிகளில் ஒருவர் செய்திருந்தால் நாங்கள் அவரை எவ்வளவு போற்றி இருப்போம். அவரை குறை கண்டு அவரை இல்லாமல் பண்ணி அவரை அழிப்பது எங்களது நோக்கம் அல்ல சகோதரி, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா இவரை போல ஒரு துணிஞ்ச ஒரு பக்கமான ஒரு வாக்கள் எங்க நாட்டுக்கு தேவை. ஏன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது வைத்தியத்துறை பிரச்சனையா இருக்குது, அதே மாதிரி கல்வித்துறையிலையும் கன பிரச்சனை இருக்குது. அவருக்கு எங்களுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் நாலேஜ் அவருக்கு இருக்குமோன்றது தெரியல. அவரோட மெடிக்கல் ஆபீசர் அந்த நல்ல கருத்துக்கள் அவரை சென்றடைய வைக்கிறதுக்கு நீங்கள் செய்யற முயற்சி சிறப்பா இருக்கும் நினைக்கிறேன். அர்ஜுனா மாரி ஒரு அர்ஜுனன் எல்லாருக்கும் ஒரு உசுப்பேத்தி உலகம் முழுக்க உங்களுடைய பேச்சாக வாய் மொழியாக தமிழ் மொழியாக கொண்டு செல்வது இந்த இன்ப தமிழொலி. அதுக்கு எங்களுடைய எல்லோருடைய நன்றி. அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மக்கள் கருத்துக்கள் கலந்துரையாடலின் 2ஆம் பாகத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னர் கடந்த 5ஆம் தேதி டாக்டர் அர்ஜுனா சார்பில் பிணை மனு கோரி தாக்கல் செய்யப்பட்ட முன்னகர்த்தல் பத்திரத்தினை சிரேஷ்ட சட்டத்தரணி ஆண்டன் புனிதநாயகம் அவர்கள் சமர்ப்பித்திருந்தார்கள். வைத்தியசாலையின் சார்பில் சட்டத்தரணி டெனீஸ்வரன் தலைமையில் 22 சட்டத்தரணிகள் அதனை எதிர்த்து வாதிட்டிருந்தனர். சட்டத்தரணி ஆண்டன் புனிதநாயகம் அவர்கள் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சிறுநீரக கோளாறினால் பாதிக்கப்பட்டிருப்பவர் என்கின்ற முறையில் அவருக்கு பிணை வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருந்தும் வைத்தியசாலை சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் அதனை முழுமையாக எதிர்த்ததன் காரணமாக அவருக்கு பிணை வழங்குவதற்கு நீதிபதி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதேவேளை அன்றைய தினம் அத்துமீறி புகுந்து வீடியோ காட்சிகளை பதிவு செய்தார்கள் என்ற முறையில் 2 ஊடகவியலாளர்கள் சம்பந்தமாகவும் நீதிபதி அவர்களின் கவனத்திற்கு வைத்தியசாலை சட்டத்தரணிகள் எடுத்துச் சென்றதை அடுத்து நீதிபதி அவர்களையும் விசாரிக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறார். இந்த நிகழ்வு சம்பந்தமாக எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தம்பி தம்பிராசா அவர்கள் ஊடகங்களுக்கு அங்கிருந்து கருத்து வெளியிட்டிருந்தார். இன்று அர்ஜுனா சம்பந்தமாக நகர்த்தல் பத்திரம் ஒன்றை சிரேஷ்ட மூத்த சட்டவாளர் ஆண்டன் புனிதநாயகம் அவர்கள் சமர்ப்பித்து தனது பக்க நியாயங்களை கூறி வாதாடியிருந்தார். அங்கே பெரும்பாலான மன்னர் சட்டத்தரணிகள் மருத்துவ GMOA அவர்கள் சார்பாக ஆயராகி வாதாடி இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. நீதிபதி ஏற்கனவே போட்ட தவணை வருகின்ற 7ஆம் தேதி புதன்கிழமை அன்று வழக்கை கூப்பிடுவதாக பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு வழக்கை ஒத்திவைத்தார். அவர் உங்களுக்கு தெரியும், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் சிறையில் இருக்கின்றார். இதைத்தான் கூறக்கூடிய மாதிரி இருக்கும். அவருடைய கடந்த காலங்கள் இனி வரும் எதிர்காலங்கள் பற்றிய மக்கள் கருத்துக்களையே இன்றைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். சொல்லுங்கள் ராஜ். குறிப்பாக நான் இந்த கடைசியாக எனது கருத்தை அர்ஜுனாக்கு நேரடியாகவே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அர்ஜுனா, நீங்கள் கஷ்டப்பட்டு மக்களுக்கு துரோகம் செய்த துரோகங்களை நீங்கள் காட்டினதுக்கு நன்றி. இப்பொழுது நீங்கள் மறியலில் இருப்பதையிட்டு நாங்கள் எல்லோரும் வருந்துகின்றோம். இந்த ப்ரோக்ராம் நாங்கள் எங்கெண்ட நேரங்களை விட்டு
நாங்கள் இதில் வந்து செய்வதற்கு ஒரே காரணம் உங்களில் உள்ள அக்கறை தான். உலகம் பூரா உள்ள மக்கள் எல்லோரும் உங்களில் அக்கறை உள்ளவர்கள். நீங்கள் ஒரு துடிப்பான நல்ல ஒரு மனித பிறவி. நீங்கள் என்று ஜெயிலால் வரும் பொழுது நீங்கள் கூடிய சீக்கிரம் வெளியில் வர வேணும். வந்து நீங்கள் ஒரு புதிய மனிதனாக எல்லோரும் உங்களில் ஆதங்கப்பட்டு உங்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இந்த 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 புரோகிராமை இன்பத் தமிழொலி பாலசிங்கம் பிரபாரன் இப்படி எல்லோருடையும் கலந்து அது எல்லா இடங்களிலும் இருந்து உங்களுக்கு ஆண்டீஸ் வருகிறார்கள். நீங்கள் நல்ல ஒரு உங்களோட சேர்ந்து உங்களுக்கு தேவையான நண்பர்களையும் சேர்த்து அந்த மாதிரி நண்பர் உங்களை அக்கறையோட ஒரு நல்ல ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். பிழைகளை திருத்தி நல்லதை செய்து நல்லதை நல்ல வேண்டும் என்றும், குறிப்பாக ஒரு கருத்தோட ஒரு நோக்கத்தோட நீங்கள் பயணிக்க வேண்டும் என்றதுதான் நாங்கள் எல்லோருடைய விருப்பம். அதை நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றது எனது தாழ்மையான கருத்து. நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரும் அர்ஜுனாவுக்கு உங்களுடைய வேண்டுகோள், உங்களுடைய வார்த்தைகளை சகோதரன் சிவநாதன் குறிப்பிட்டது போல் நாங்கள் பதிவு செய்வது என்பது அவருக்கு ஆறுதலை தரும், உற்சாகத்தை தரும். அதே வேளையில் மற்றவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டை ஒரு மாறுதலாக தன்னுடைய செயல்பாட்டை பலப்படுத்துவதற்கு உதவும் என்று நம்புகிறேன். இந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு அழைப்பு. வணக்கம். வணக்கம். இலங்கையிலிருந்து தொடங்கினது பிரச்சனை இல்லை, சரியான வழியில தொடங்கினது. ஆனால் பிறகு போன விடயங்கள் வந்து தேவையில்லாத விடயங்களை வந்து உள்பூத்திட்டு தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையா வந்திருக்கு. நான் நிக்கல இவற்றை பேசிக் அந்த அடிப்படையில வந்து இவற்றை எண்ணங்கள் வந்து தமிழ் அரசியல் தலைமைக்குரியதா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து குழப்பத்துல இருக்கிறார். இவருக்கு ஒரு தலைமைத்துவம் ஏற்கக்கூடிய தன்மை இல்லை. படிச்சவரா இருக்கலாம், என்ன இருக்கலாம். ஆனால் அந்த தலைமைத்துவம் வந்து அடிப்படையில இருந்து உருவாகணும். அடிப்படை எண்ணப்பாடு வந்து சரியா இருக்கணும். அந்த அடிப்படை எண்ணப்பாடு வந்து இவர்கிட்ட இல்லை நினைக்கிறேன். ஆனால் இளைஞர்கள் அரசியலுக்கு வருவாங்க, அது உண்மை. இளைஞர்கள் அரசியலுக்கு வருவாங்க, சரியான இளைஞர்கள் அரசியலுக்கு வருவாங்க. அது அடிப்படையில இருந்தா அந்த எண்ணப்பாடு வளர்க்கப்படும். நிச்சயமா தம்பி, நீங்கள் சொல்லுவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை அவர் பலப்படுத்த வேண்டும். அவர் இளையவர்களை ஒருங்கிணைப்பது, இளைஞர்களோடு பயணிப்பது என்ற எண்ணப்பாடுகள் அத்தனையும் ஆரோக்கியமானவை. டாக்டர் அர்ஜுனாவினுடைய இலக்கு, எண்ணப்பாடுகள் வரவேற்கத்தக்கது. அதை அடைவதற்கான வழிகளிலே அவரே தடைக்கற்களை போடுகிறார் என்ற குற்றச்சாட்டை சொல்லுவது அவரை மலினப்படுத்துவது அல்ல, அவருக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி என்பதை வழிகாட்டு சரி. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் அடிப்படையில உள்ள எண்ணப்பாடு வந்து பிள்ளையா இருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன வழிகாட்டினாலும் அதன் விளைவு வந்து சரியாக வரும் என்று நினைக்கல. எங்களுக்கு நல்ல எண்ணப்பாடுள்ள ஒரு ஆளைத்தான் நாங்க வளர்த்திருக்கோம் மொழிய ஒரு குழப்பமான ஒரு ஆள் வந்து வளர்த்திருக்கு. எங்களுக்கு நீண்ட கால அரசியலுங்க தேவைப்பாடு இருக்கு. அடுத்த வருடம் 30 வருஷம் இல்ல 40 வருஷத்துக்கு ஒரு இளைய சமுதாயத்தை அரசியல் வழிநடத்தக்கூடிய மாதிரி நாங்கள் கட்டியிருப்போம். இது வந்து குழப்பமான நொழிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை, அறிவு இருக்கு, படிச்சிருக்க எல்லாம் இருக்கு. ஆனா அந்த எண்ணப்பாடு வந்து அவர்கிட்ட குழப்பமா இருக்கு. இல்ல அந்த அவர் வந்து வைத்தியசாலையில வந்து இருந்த பிரச்சனையை வந்து வெளிக்கொண்டு வந்தது ஓகே, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனா அதுக்கு பிறகு சரியான ஒரு அதை வந்து சரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல கட்டமைப்புக்குள்ள கொண்டு போயிருந்தால் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இளைஞர் சமுதாய தலைமைத்துவத்துக்கு ஆளை கொண்டு வந்திருக்கலாம். நிலைமையில வந்து அதுக்கு ஏற்ற ஆள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை போல எடுத்த எடுப்பிலே முடிவுக்கு வருவதற்கு நாங்கள் இன்னும் தயாராகவில்லை. உங்களை விட கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் அனுமானிப்பது அல்லது நீங்கள் முடிவுக்கு வந்து விட்டீர்கள். எங்களை பொறுத்தவரையில் முடிவு டாக்டர் அர்ஜுனாவின் கையில் இருக்கிறது. அவர் நிற்கிற இந்த இடத்திலிருந்து அவரை வழிநடத்தலாமா என்ற சிந்தனையிலே தான் பயணிக்கிறோம். ஆகவே நம்பிக்கையை கைவிடுவது என்பது, எடுத்த எடுப்பில் அவரை அடித்து விழுத்துவது என்பது அவசியமில்லை. முயற்சி செய்யலாம். எல்லோரும் ஆலோசனைகளை தயவு செய்து வழங்குங்கள். வதனி அவர்கள் கையெழுத்தி இருக்கிறீர்கள், பேசுங்கள். வணக்கம். நான் லண்டன்ல இருந்து கேட்கிறேன்.
நானும் ஆரம்பத்துல இருந்து அர்ச்சுனாடத அனலைஸ் பண்ணி கொண்டு வரக்குள்ள அவருக்கு கொடுக்குற ஒரே ஆலோசனை என்னன்னா, இந்த ஜெனரேஷன்ஸ் கேப்பை வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் எங்களுக்கு அதாவது வயதானவர்களோட ஆசீர்வாதத்தோடையும் ஆலோசனையோடையும் தான் நாங்கள் இளமாக்கள் ஒரு அரசியல் ஆரம்பிக்கணும்ன்றது எந்த விருப்பம். அவருக்கு ஒரு ஆலோசனை அது. அவற்ற ஸ்டைல்லயே சொல்லணும்டா அவர் அம்பு வில்லா பெட்டி காய்ச்சி கொண்டிருப்பார். அப்ப அம்புகளை பல இடத்துல பறக்க விடாமல் எங்கட டார்கெட் எங்கேயோ அதுக்கு நேராக அவர் அதை ஈவாரா இருந்தால் இனிவரும் எதிர்கால சந்ததிக்கு அது ஒரு பெரிய ஒரு உதாரணமாகவும் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டலமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் அவர் பல இடத்திலையும் அம்புகளை விடுறார், தேவையில்லாத எதிர்ப்புகள். இப்ப மற்றது முக்கியமான இதுல வந்து டாக்டர் செந்தூரன்ற அட்வைஸை வந்து முற்றுமாக நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொல்ற எல்லாம் ஏனென்றா அவர் நிறைய விஷயங்கள் அவர் பிள்ளையா எழுதி இருக்கிறார். அவர் சரியா விளங்க இல்லை. அர்ச்சுனா என்னத்தை சொல்ல வாரார் என்று விளங்காமல் சில விஷயங்களை கதைச்சிருக்கிறார். எல்லா ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அர்ச்சுனாக்கு எங்கட அட்வைஸ் என்னண்டா, பெரியவர்கள்டா ஆசீர்வாதமும் ஆலோசனை நிச்சயமா தேவை. அது அவர் இருக்கணும். மற்றது அவர் ஒரே எய்மில் இருக்கணும். இதுதான் என்னோட டார்கெட்னா அந்த டார்கெட்டை தான் அவர் எய்ம் பண்ணணும். மற்றது மன்னார்ல வந்து அவர் உதவி செய்ய போனது சரியான போன விஷயம். அவர் முறைய வந்து கையாண்டது கொஞ்சம் அதை சரியா கையாளன்றது என்னோட கருத்து. ஆனால் என்னோட கேள்வி என்னண்டா, அந்த பிள்ளை இறைந்து 5 நாளா போச்சு. 5 நாளா எனக்கு சரியான நாட்கள் தெரியவில்லை. அது வரைக்கும் மன்னாரில் இருக்கிற சமூகம் என்ன செய்தது, மன்னாரில் இந்த சட்டத்தினர்கள் என்ன செய்தவங்க, அர்ச்சுனா இன்றைக்கு ஜெயில இருக்கிறதுக்கு இவர்களும் ஒரு காரணம் என்றதான் என்னோட கருத்து. நீங்கள் அன்றைக்கு அந்த உண்மை ஏனண்டா, அன்றைக்கு அந்த பிள்ளைற சவத்தை நானண்டா அந்த மோச்சரியில இருந்து நாங்கள் எடுத்திருக்க கூடாது. எல்லா மன்னார்ல இருக்க நலன் விரும்பியாலும் அதுல போய் அந்த பிள்ளையை அதுக்குரியவர்களை சஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும், போலீஸ் அதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கணும். அதுக்கு பிறகுதான் நாங்க அந்த பிள்ளைக்கு ஒரு செத்த விட செய்திருக்கணும். ஆனா ஒரு தரம் வரையில இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து பிரதினியா போய் பிரதினியால இருந்து அர்ஜுனா வரும் வரைக்கும் ஏன் ஒரு தரம் ஒரு எம்பி மேர் வரையில் அந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ணல. இப்பதான் டாக்டர் என்ன சமன் பத்ரனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன தெரியுதா, இதுக்கு முதலே அவை ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு செய்திருக்கலாம். அப்ப எல்லாரும் அர்ச்சுனாவை குற்றப்படுத்தக்கூடாது ஏன்னு சொன்னா, ஆனா அர்ச்சுனா ஒரு அவசரப்பட்டு சில நேரத்துல சில இலக்குகள் இல்லாம செய்து கொண்டு இருக்கிறார் தான். அவர் முக்கியமா அவருக்கு சேர்ந்த அவர் விரும்புகிற ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு போறதுதான் நல்ல விஷயம். தேவையில்லாத விஷயங்கள்ல அவர் மூக்கு நுழைக்காம இருந்தா அவருக்கு இன்னும் நல்லது. நிச்சயமா நீங்கள் சொல்ல விஷயத்திலே முழுப்படியாக ஒட்டு மொத்தமான சமூகத்தினுடைய பார்வையிலே இப்ப நீங்கள் சொன்ன டாக்டர் செந்தூரனுடைய பதிவை பகிர்ந்து கொண்டதற்கான காரணம், செந்தூரன் ஒரு பாதிக்கப்பட்டவர். அவர் பாதிக்கப்பட்டது எப்படி என்றால், அவர் இதற்கு முன்னர் போட்ட பதிவு வைத்தியர்கள் வெளியிலே போக முடியாமல் இருக்கிறது அர்ஜுனாவால் என்று. அதையும் நான் பகிர்ந்து கொண்டதற்கான காரணம், எங்கள் மத்தியில் பலவிதமானவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஒருவர் என்னை தொடர்பு கொண்டு எனக்கு பின்னணியிலே நான் இதற்கு பின்னணியிலே எதையோ வைத்து செய்கிறேன் என்று குற்றம் சாட்டினார். இப்படி பலவிதமான கோணங்களில் பார்க்கப்படும். அவர் சொன்னதை போல, சிவநாதன் குறிப்பிட்டதை போல, இப்பொழுது இந்த தங்கை வதனி குறிப்பிட்டதை போல அட்வைஸ் பரவாயில்லை, அது ஃப்ரீ. நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக ஒவ்வொருவரும் அர்ஜுனா நீங்கள் வந்து எப்படி என்ன செய்ய வேண்டும், இதை செய்யாதீர்கள், அது சொல்லுகிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது. ஏற்றுக்கொள்வதும் மாற்றிக்கொள்வதும் அர்ஜுனாவை போன்றது. இதை சொல்வதால் பிரயோசனம் இல்லை என்றோ அல்லது சொல்ல தயங்குவதோ தேவையில்லை. என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய பங்கை நாங்கள் செய்தோம் என்ற திருப்தியாவது, நாளைக்கு ஒரு தவறு நடக்கிற பொழுது நாங்கள் பொறுப்புணர்வோடு எதையாவது செய்தோம் என்ற திருப்தி எங்களுக்கு வரும் என்று நினைக்கிறேன். தம்பி லோகேஸ்வரன் மீண்டும் கையெழுத்திருக்கிறேன். தம்பி, நான் எனது இடத்திலிருந்து வேறொரு இடத்தில் சென்றுதான் இதை எடுக்கிறேன். மற்றது வெற்றி பத்தாமல் இருக்கு. நாங்கள் இருக்கிற இடத்துல கரண்டும் இல்லை. என்ற கருத்தை வந்து நிறைவான கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். டாக்டர் அர்ஜுனா எங்கட பிள்ளையை போன்றவர் தான். ஒரு தனித்துவமான, ஒரு திறமையான, எந்த கருத்தையும் சுயமா முன்வந்து சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் வீரர். அவரை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக எமது சமூக செயல்பாட்டாளர்கள், பெரியோர்கள், புத்திஜீவிகள் அனைவரும் சேர்ந்து அவரை இணைத்து கொண்டு நாம் ஒரு பயணத்தை நோக்கி முன்னோக்கி செல்ல வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அவருக்கு
தலைமை தாங்கிய கூடிய பக்குவம் அல்லது தகமை இருக்கா என்பது அது ஒரு கேள்விக்குரிய. ஒரு அளவு ரீதியான மாற்றமே பண்பு ரீதியான மாற்றத்துக்கு இட்டுச் செல்லும். அவ்வகையிலே அவர் எதிர்காலத்தில் இச்சமூகத்துக்கு ஒரு நல்ல சேவை ஆற்றுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர் எவ்வகையான இந்த சமூகத்துக்கான ஊழல் ஒழிப்பு இயக்கமாக இருக்கலாம், அல்லது இந்த சமூகத்துக்கு வர்றதான பிரச்சனைகளை முகம் கொடுக்கிற வேளையில் அவருக்கு பக்கபலமாக இருந்து நான் செயல்படுவேன். அவர் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். அந்த வேளையிலே இங்குள்ள மக்களும் அவர் சார்பாக முன் வருவார்கள். இந்த கருத்துக்களை நான் மலையக மக்கள் சார்பாக உங்கள் மத்தியிலே முன்வைக்கின்றேன். நான் இதையே நான் நிறைவு கருத்தாக உங்கள் மத்தியிலே நான் முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தம்பி லோகேஸ்வரன், நன்றி. உங்களை போன்றவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர் யாருடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பார். சந்திரமௌலிசன் சொன்னது போல் ஒரு கட்டமைப்பை கூட உருவாக்குவதை, அதை ஒருங்கிணைப்பதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அதற்கு முதலில் அவருடைய அனுமதி என்று சொல்வதை விட அவர் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தோடு வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறோம். சந்திரமௌலிசன். ஆமாம், கடைசியாக ஒரு முக்கியமான விடயம் நான் இதிலே அவதானித்தது, எல்லோருமே அர்ச்சுனாவின் நலன் விரும்பிகளாக இந்த சபையில இருக்கிறார்கள். அந்த பட்டியலிலே நானும் இருக்கிறேன். இங்கே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். விமர்சனங்கள் ஊடாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை அர்ச்சுனா கொண்டு வருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். தனது போக்கிலே, தனது முடிவுகளை எடுக்கும் விதத்திலே ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை டாக்டர் அர்ச்சுனா நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் நான் சொல்லுகின்ற விடயத்தை நீங்கள் வெட்டாமல் போடணும் என்று தாழ்மையுடன் கேட்கின்றேன். அர்ச்சுனாவே சொல்லி இருக்கிறார், மிக பெரும் நரி ரணில் விக்ரமசிங்க என்ற மனிதன். அந்த மனிதன் தான் எங்களுடைய போராட்ட இயக்கத்தை இரண்டாக உடைத்து அழித்தவர். அதை கருணா என்கின்ற அந்த மனிதனும் சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார். அத்தகைய ஊடுருவல்கள் நிச்சயமாக நடக்கும். அர்ச்சுனா மிக மிக அவதானமாக நண்பர்களையும் எதிரிகளையும் தெரிவு செய்ய வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்திக் கொள்கின்றேன். ஒரு சபையை உருவாக்குவதற்கு இதிலே இருக்கின்ற யாராவது ஒரு பெரிய மனிதன் ஆரம்பிக்க வேண்டும். இந்த சபையிலே இருப்பவருடைய தொடர்புகளை இன்பத்தமிழ் வானொலி ஊடாக பெற்று ஒரு ஆலோசனை சபையை யாராவது ஒரு முக்கியமான மனிதர், எனக்கு யார் என்று தெரியவில்லை, யாராவது செய்வீர்கள். ஆனால் இது அர்ச்சுனாவுக்கு மிக உதவிகரமாக இருக்கும். இல்லையேல் அர்ச்சுனா பாரதூரமான பொறிகளுள் சிக்கி ஆபத்துக்களை சந்திக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை இருக்கின்றது. சரி சந்திரமௌலிசன், நீங்கள் சொன்னதை போல நரிகளை பார்க்க வேண்டும். உங்களுக்கு கெட்டவராக தெரிபவர் அவருக்கு நல்லவராக தெரியலாம். ஆகவே அந்த அளவுக்கு நாங்கள் போக முடியாதையா. இந்த நிகழ்ச்சி அல்லது நாங்கள் செய்கிற இந்த நிகழ்ச்சி மூலம் அந்த கன்சர்னை, எங்களுடைய கரிசனையை, மக்களுடைய பொதுமக்களுடைய கரிசனையை ஆதரவு வழங்குகிறோம், உங்களுக்கு எதிராக உங்களுக்காக குரல் கொடுப்போம். இப்ப இந்த அம்மா மேர் சொல்ற விஷயங்கள்ல தவறு கிடையாது. அவர் குரல் கொடுத்தார், வைத்தியத்துறையில இவ்வளவு அநியாயம் இருக்குது செய்கிறார். ஆனால் இப்ப நீங்கள் வெல்ல வேணும், அவற்றை சாதிக்க வேண்டும் என்றால் இந்த கரடுமுரடான பாதையில் பயணிப்பதற்கு அனுபவசாலிகளுடைய வழிநடத்தல் மட்டும்தான். தம்பிராசா, நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதுவரையில் நாங்கள் பேசிய விடயங்களில் எங்கேயாவது அர்ச்சுனாவுக்கு பயனுள்ளதாக இது பயணிக்கிறதா? என்னை பொறுத்த வரைக்கும் அர்ச்சுனா தான் மாற்றத்தின் நாயகன். அவர் சில தவறுகளை விடலாம், அந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும். மூத்தோர்களால் அவர் வழிநடத்தப்பட வேண்டும். திரு டாக்டர் செந்தூரன் சொன்ன அனைத்து விடயங்களையும் நான் மறுதளிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் தனிப்பட்ட ஆஸ்பத்திரிகளில் அவர் குற்றம் சாட்ட முயல்கின்ற செந்தூரன், ஏன் தான் கூட தமிழ் மகன் தானே, தமிழ் மகனாக மருத்துவராகத்தானே பணியாற்றுகிறார். ஏன் அவர் அந்த தனிப்பட்ட மருத்துவ நிலையங்கள் மீது ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது? ஒரு கவிஞர் தானாக முன்வந்து ஒரு தன் கவிதையிலேயே ஒரு மருத்துவமனையை சுட்டிக்காட்டி தவறை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஒரு பொதுமத்தினராக, ஒரு மருத்துவராக
இவ்வளவு விடயங்களும் தெரிந்திருக்கின்ற டாக்டர் செந்தூரன், நாங்கள் அதாவது அர்ஜுனா டாக்டர் செந்தூரனை குற்றம் சாட்டவில்லை. அர்ஜுனாவால் குற்றம் சாட்டப்பட்ட சத்தியமூர்த்தியோ கேதீஸ்வரனோ இங்க கடிதங்களை எழுதலாம். அவர்கள் கடிதங்களை எழுதி தாங்கள் நிரபராதிகள், நீ சொன்னது தவறென்று அவர்கள் முன்வைக்கலாம். அதை விடுத்து செந்தூரனை தூதுவராக அனுப்பி செந்தூரன் மூடாக கடிதம் கொடுத்து அர்ஜுனாவின் கரேஜ், அர்ஜுனாவின் துணிவை, அர்ஜுனா வெளிக்கிணந்த உண்மைகளை பொய்களாக்கி மறுதளிச்சு எந்த ஒரு மருத்துவ மாஃபியாவும் வடகிழக்கு மாகாணங்கள் இருந்து தப்பித்து போக முடியாது. அது எங்கட உயிர் உள்ள வரைக்கும் எங்கள் மக்கள் மீதான வன்முறைகள், ஆக்கிரமிப்புகள், தொடர்கின்ற ஊழல்கள் அனைத்தையும் எதிர்கொள்ள தம்பி மாற்றத்தின் நாயகன் தம்பி அர்ஜுனாவின் அரவணைப்போடு நாங்கள் தொடர்ந்து முயலுவோம். தவறுகள் நடப்பதுண்டு. அர்ஜுனா அவசரப்பட்டு ஏதோ சரியோ புலியோ, அது அவருடைய பார்வையில் அது சரியா இருந்திருக்கின்றது. அவருக்கு நேரம் இல்லை. அவர் பெர்தனியாவில இருந்து வெளிக்கிறதுக்கு அவருக்கு அப்பதான் நேரம் கிடைச்சிருக்குது. அப்ப ஒவ்வொரு மனிதரும் தனக்குரிய நேரத்துக்கு போல் தான் நடவடிக்கை எடுத்திருப்பார். ஆகவே இரவு வந்தார், பகல் வந்தார், ஏதோ அவர் இன்றைக்கு உள்ளுக்கு அவர் தானே போயிருக்கிறார். செந்தூர்னோ வேறு யாரும் போகவில்லையே. அப்ப அவர் அந்த துன்பத்தை எதிர்கொள்றார், தயாரா இருக்கிறார். அவர் கடைசியா கூட சொல்றார், அடையப்பா நீங்க வந்து ஒரு என்ன பெயில் எடுத்தா காணுமாண்டு. That's it. He is ready to face the consequences. Such a great person come out from our community. We will have to support him. We will have to be with him. That's it. இந்த நேரத்திலே லண்டனில் இருந்து ஒரு தம்பி எனக்கு ஒரு பதிவை அனுப்பியிருந்தார். அந்த பதிவை பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய பார்வை இந்த கருச்சுனா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களில் ஏற்பட்ட ஒரு சிறிய முரண். வணக்கம், என்னுடைய பேர் விமல், லண்டனில் வசித்து வரேன். இன்றைக்கு வந்து டாக்டர் அர்ஜுனாவை பற்றி கதைக்கிறதுக்கு வந்து நான் டாக்டர் அர்ஜுனா வந்து சாவச்சேரியில் வந்து மருத்துவ மாஃபியாவுக்கு எதிராக வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வரைகளில் வந்து நான் உட்பட மக்களால் வந்து பெரிய அளவில் பார்க்கப்பட்ட அர்ஜுனா வந்து இன்றைக்கு மன்னாரில் வந்து கைது செய்யப்பட்ட போது வந்து அவருக்கான ஆதரவு வந்து குறைவாக இருக்கிறது. கணிசமாக இல்லைன்றதான் இல்லை என்ற கருத்து. ஏனென்றால் வந்து அவற்றை வந்து அவர் தொடங்கின நிலையும் முன்னே இருக்கிற நிலையிலையும் வந்து மக்கள்கிட்ட வந்து கணக்க எதிர்ப்பை சந்திச்சிருக்கிறாருன்றதான் என்ற கருத்து. ஆரம்பத்தில் வந்து நானும் அவருக்கு சரியான சப்போர்ட்டாக இருந்தேன். நான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார், மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் அந்த ஸ்டாண்டில் இருந்து விலகி அந்த பிரச்சனையை முடிக்காமல், சாவச்சேரி பிரச்சனையை முடிக்காமல் வேறொரு பக்கத்துக்கு போயிட்டார். அவர் 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 சரி அவரும் அவர் சார்ந்த ஆக்களும் அவர் வழிநடத்துகிற ஆக்களும் வந்து அந்த இடத்திலிருந்து விலகிட்டினார். விலகி வந்து வேறொரு பக்கத்தில் வந்து அவன் வேலை போய் கொண்டிருக்குது. ஒன்றுக்கு பின் முரணான கதைகள், மற்றாக்களை பழி சொல்கிறது, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள். இப்போ எனக்கு வந்து பர்சனலாக வந்து அவரை வந்து பிடிக்காமல் போனது காரணம் வந்து தமிழர் தேசிய தலைவரை வந்து இழுத்ததும், திருவண்ணாவை பற்றி காய்ச்சது, இதுகள் வந்து எனக்கு பிடிக்கல. வந்து அவர் வந்து படித்த ஒரு ஆள் வந்து கதைகளை வந்து தெரிஞ்சு காய்ச்சிருக்கணும், அரைஞ்சு காய்ச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவர் வந்து தேவையில்லாமல் காய்ச்சி போட்டு மன்னிப்பு கேட்குற வந்து விஷயம் இல்லை. காய்ச்சது தான். அடுத்தது வந்து நீங்கள் வந்து உங்களை விமர்சிக்கிறாக்களை வந்து நீங்களோட வலைத்தளங்களில் இருந்து தூக்குறீர்கள். இப்போ உங்களை ஒரு தலைவன் எப்படி உருவாகணும் என்றால் மற்றவரை விமர்சிக்காமல் தண்ட வர்ற விமர்சனங்களை வந்து ஏற்று அதை வந்து சமாளித்து அதன்படி அதை வந்து நிவர்த்தி செய்து போகிறது தான் வந்து ஒரு நல்ல தலைவனுக்கு அழகாக இருக்கும். இவர் அப்படி இல்லை, அந்த விமர்சனங்களை ஏற்கிற அடியில். ஆனால் இவர் மட்டும் எல்லாரையும் விமர்சித்து கொண்டிருப்பார். அப்போ அதில் வந்து அவர் வந்து மக்களில் இருந்து அவர் விலகி போயிட்டார். அடுத்தது வந்து ஒன்றுக்கு பின் ஒன்று முரணான கதைகள் வந்து அரசியலுக்கு வர மாட்டேன்றார், வந்தார். காசு வேண்டாமன்றார், காசு எடுக்க மாட்டேன்றார், இப்போ காசு வேணுமென்றார். அவருக்கு மெசேஜ் அனுப்பின உடனே காசு அக்கௌண்ட் நம்பர்லாம் பெறுது. அப்போ அப்படி ஒன்றுக்கு முரணான கதைகள் வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள், மற்றவையில் வந்து இது குற்றச்சாட்டுறது. இப்போ முதலாவது வந்து தலைவன் வளரணுமென்றால் அவனுக்கு முதல் அடிப்படை வந்து சரியா நேர்மையான கதைகள் இருக்கணும். இவர் ஒன்றுக்கு பின் முரணான கதைகளை காய்ச்சிக்கொண்டு எப்படி இவர் வந்து மக்களுக்கு தலைமை வாங்க போகிறார். அப்போ நாங்கள் வந்து எப்பயுமே வந்து விழிப்பாக இருந்து ஆதரவு கொடுக்குறதா இல்லையான்றதை நாங்கள் முடிவெடுப்போம். அவர் செய்கிற வேலையெல்லாம் வந்து காலம் வந்து அவருக்கான ஆதரவை வந்து உருவாக்கும். அப்போ அவர் வந்து நின்ற ஸ்டாண்டில் இருந்து சாவச்சேரி பிரச்சனையே முடிக்காமல் இன்றைக்கு வந்து வேறு எங்கேயோ போயிருக்கிறார். இவர் வந்து சரியாக சாவச்சேரி பிரச்சனையில் நின்றிருந்தாருன்னா இன்றைக்கு மக்கள் வந்து தலையில் தூக்கி கொண்டாடி இவரை கொண்டே அரசியலில் கொண்டே விட்டுருக்கும். இவராக போக தேவையில்லை, இவரை கொண்டே விட்டுருக்கும் சனம்.
அதே போல் வெளிநாட்டிலேயும் வந்து இன்றைக்கு கைது செய்த நேரத்தில் வந்து வெளிநாட்டு மக்களும் வந்து இன்றைக்கு வீதியில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இவருக்கான குரலை எழுப்பியிருப்பினோம். ஆனால் இன்றைக்கு ஒருத்தருமே கதைக்க இல்லை. இவற்ற வாட்ஸ்அப் குழுவிலேயே வந்து பார்த்தால் 800-900 பேர் இருக்கிறாங்க. கருத்து சொல்கிறது ஒரு 5 பேராக தான் இருக்கிறாங்க. மிச்சம் எல்லாரும் பொத்திக்கொண்டா இருக்கிறாங்க. ஸோ இவற்ற வேலைகளும் இவற்ற தவளை தன் வாயால் விட மாதிரி இவரே தொடங்கி இவரே வந்து தன் வாயால் கட்டு போயிருக்கிறார். சாம் வணக்கம், சொல்லுங்கள். நான் ரமணா கதைக்கிறேன். ரமணா, வீடியோ வர்றது கஷ்டமா? அப்ப சரி, நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஒரு ஆலோசனை என்றால், நான் இந்த விடயம் பற்றி ஆரம்பத்திலிருந்தே நான் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த இடத்திலே அர்ச்சனா அவருடைய நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை என்றால், மக்களை சந்திக்கிற நேரமாக நான் இதை அவருக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். உடனடியாக அர்ச்சனா அவர்களை மக்களோடு நேரடியாக அவர் சந்திக்கின்ற கூட்டங்களை அல்லது ஒழுங்கமைப்புகளை, அங்கே இருக்கிறவர்கள் இப்ப இதில் பேசியவர்கள் நிறைய பேர் தாயத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், அர்ச்சனாவை மக்களோடு சந்திக்கின்ற கூட்டங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்படி நீங்கள் ஒழுங்குபடுத்துகின்ற போது நிச்சயமாக அர்ச்சனாவுடைய செயற்பாடுகளிலே ஒரு ஆரோக்கியமான மாற்றம் நிகழும் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எல்லோரும் சமூக வலைத்தளங்களிலோ அல்லது இப்படி வானொலிகளிலோ நாங்கள் விமர்சிப்பதை விட அவர் மக்களை சந்தித்து மக்களோடு நேரடியாக உரையாடினால் நிச்சயமாக அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளிலே ஆரோக்கியமான மாற்றங்கள் நிகழும் என்று நான் நம்புகிறேன். உண்மையில் அர்ச்சனா கைது செய்யப்பட்ட விடயம் என்பது மனவருத்தத்துக்குரிய விடயம். நான் அதை ஒரு கவலையமான விடயமாக பார்க்கிறேன். இருந்தாலும் நிச்சயமாக அவர் மீண்டு வருவார் என்று நம்புகிறேன். மீண்டு வந்ததன் பிறகு அவர் தன்னுடைய செயற்பாடுகளை இந்த இடத்திலே நின்று நிதானித்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போவதற்கிடையில் அவர் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக, ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய தருணமாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் மீண்டும் நான் வலியுறுத்துவது என்னவென்றால், இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற தாயகத்திலே இருக்கின்ற பெரியவர்களும் சரி அல்லது புலம்பெயர்ந்து இருக்கின்றவர்களும் சரி, அவரை மக்களோடு என்னால் அவர்கள் செய்த முதலாவது விடயம் மக்களுக்கும் அர்ச்சனாவுக்கும் இருக்கின்ற ஒரு நெருக்கமான உறவை துண்டித்திருக்கிறார்கள். அதை திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் சாவச்சேரியிலிருந்து அவர் அகற்றப்பட்ட விடயம் என்பது அவருடைய மக்களுடைய ஆதரவு என்பதை தவிர்ப்பதற்காகத்தான் அவர் திட்டமிடப்பட்டு அவர் அகற்றப்பட்டார். அந்த போராட்ட களத்திலிருந்து அகற்றப்பட்டதற்கு காரணம் மக்களோடு நேரடியாக தொடர்பு இருந்தால் அவருக்கான ஆதரவு தளவு பெருகும் என்பதை அவர்கள் கணித்துத்தான் அவரை அந்த இடத்திலிருந்து அகற்றினார்கள். ஆகவே அர்ச்சனா இந்த சிறையிலிருந்து அல்லது இந்த தடுப்பு காவலிருந்து வெளிவந்தவுடன் உடனடியாக சாவச்சேரிக்கோ அல்லது யாழ்ப்பாணத்துக்கோ சென்று நான் சஜஸ்ட் பண்ணுவது அவர் சாவகச்சிக்கு சென்று அங்குள்ள மக்களோடு நேரடியாக கலந்துரையாட வேண்டும். அந்த கலந்துரையாடலுக்கான ஏற்பாடுகளை இங்கே இருக்கிறவர்கள் தயவு செய்து செய்ய வேண்டும் என்பதை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரமணன், உங்களுடைய பதிவுகள், உங்களுடைய கருத்துக்கள், நீங்களும் ஒரு ஃபேஸ்புக் போராளியாக பலவற்றை பகிர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் சொன்ன ஆலோசனைகள் சரி. இப்பொழுது நாங்கள் இதை பண்ணுவோமாக இருந்தால் எனக்கு அதை வரிசைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கிறது. அர்ஜுனா ஒரு வைத்திய துறையில் நடைபெற்ற நிகழ்வுகளை எடுத்தார். அந்த வைத்திய துறையை மாஃபியாக்கள் இல்லாத ஒரு துறையாக மாற்றுகிற முயற்சியில் வடக்கு கிழக்கு மக்களுக்கு நல்ல வைத்திய சேவை கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு களத்திலே இறங்கிய தம்பி, மக்கள் ஆதரவினால் வழிமாறி அரசியலுக்குள் சென்று அந்த அரசியல் செல்லுகிற பொழுது ஏற்படுகிற தாக்கங்களை சகித்துக் கொள்ள முடியாமல் ஊடகங்கள் பக்கம் பாய்ந்து ஒரு புதிய ஒரு யுகமாக யூடியூப் இளைஞர்களை வளர்க்கிறேன் என்று அவர்களாலேயே பறிக்கப்பட்ட குழிக்குள் விழுந்து பின்னர் அவர்களை தாக்க ஆரம்பித்து ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதிகள், மருத்துவர்கள், ஊடகவியலாளர்கள், சமூகத்தில் ஏதாவது கதை பேசுபவர்கள், ஆலோசனை சொல்லுபவர்கள் அத்தனை பேரும் எதிரிகளாக இன்றைக்கு நிற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார். ஏன் சில பேரை துரோகி என்று கூட திட்டி இருக்கிறார். அவசியமில்லாமல் தன்னுடைய வாயால்
பல செயற்பாடுகளை செய்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் ஒரு பொதுமகனாக இந்த ஆலோசனை சொல்லுவீர்கள் தம்பி? சமூக வலைத்தளங்களில் அல்லது இந்த ஊடகங்களிலே மிக நீண்ட காலமாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் பயணிப்போம் அந்த வகையில். அதாவது மக்களுடைய ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்துக்கு சமூக வலைத்தளங்களில் எவ்வாறு பிரதிபலிப்பு வரும், எவ்வாறு ஆதரவு வரும், எவ்வாறு எதிர்ப்பு வரும் என்பதை நாங்கள் அனுபவ ரீதியாக கண்டு கொண்டவர்கள். அதைவிட அர்ச்சுனா ஒரு சிறந்த வைத்தியர், ஒரு சிறந்த நிர்வாகி என்பதற்கு அப்பால் இந்த மீடியா வெளிச்சம் அல்லது திடீரென்று கிடைக்கப்படுகின்ற இந்த சமூக வலைத்தளங்களில் கிடைக்கப்படுகின்ற ஆதரவு அல்லது இந்த மீடியா வெளிச்சம் என்பது அவருக்கு புதிதான ஒன்று. அதை அவர் கையாள தெரியாமல் தடுமாறுகிறார் என்பதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பேஸ்புக்கிலே வருகின்ற லைக்குகளும் ஷேர்களும் அல்லது அவருக்கு கிடைக்கப்படுகின்ற ஃபாலோவர்ஸையும் வைத்துக்கொண்டு எங்களுக்கான ஆதரவு தளத்தை நாங்கள் கணித்து விட முடியாது. அதைவிட மிகவும் முக்கியமான ஒரு விடயம், இந்த மீடியா அதாவது ஊடக வெளிச்சம் என்பது ஒரு போதை. சமூக வலைத்தளங்களிலே தனக்கு கிடைக்கப்படுகின்ற இந்த ஆதரவு தளத்தை வைத்துக்கொண்டு அவர் அதை ஒரு பலமாக நினைப்பாராக இருந்தால் நிச்சயமாக அது அவருக்கான ஒரு ஆரோக்கியமான முன்னகர்வை கொண்டு செல்ல முடியாது. அந்த வகையிலே அர்ச்சுனாவை பொறுத்தவரையிலே நீங்கள் ஏற்கனவே எல்லோரும் குறிப்பிட்டது போல நாங்கள் எல்லோரும் அட்வைஸ் பண்ணலாம், அது ஃப்ரீயான விஷயம். என்ன வேணுமென்றாலும் நாங்கள் எங்க இருந்து வேணுமென்றாலும் அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு நடுவிலே நின்று கொண்டிருக்கின்ற அர்ச்சுனாவுக்கு தான் தெரியும் தான் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியிலே வர வேண்டும் என்பது. ஆகவே அவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது ஒரு நின்று நிதானித்து சிந்திக்க வேண்டிய தருணமாக அவருக்கு இருக்கிறது. அதாவது பிரேக் எடுக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. அந்த பிரேக் எடுக்கின்ற போது நான் சொன்னது போல அவர் மக்களை சந்திக்க வேண்டும், அதை உடனடியாக செய்ய வேண்டும். அதை எந்த அளவுக்கு வினைத்திறனாக அல்லது எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக அந்த விடயத்தை நகர்த்துவது என்பதை அவர்தான் முடிவெடுக்க வேண்டும். மற்றது கண்டமேனிக்கு எல்லோரையுமே விமர்சிப்பது என்பதை அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவருக்கு உண்மையிலே இந்த பிரச்சனைக்கு எரிகிற நெருப்புக்கு நடுவுகளே நின்று கொண்டிருப்பவருக்கு உண்மையாக அவருடைய ஆதரவாளர்கள் யார், உண்மையான எதிரிகள் யார், உண்மையான துரோகிகள் யார் என்பதை அவரால் அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது. அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்று சொன்னால் ஒரு தனிமனிதனாக இந்த அளவு பிரஷரையும் அவர் தாங்குவது என்பது அல்லது ஒரு தனிமனிதனாக இவ்வளவு பிரச்சனைகளையும் ஹேண்டில் பண்ணுவது என்பது அந்த இடத்தில் அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தன்னுடைய கதிரையிலிருந்து பார்த்தால் தான் தெரியும் என்பது போல நான் அந்த சகோதரனை என்னுடைய ஒரு சகோதரனாக பார்க்கிறேன். என்றால் சமூகத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற எல்லோரையுமே நான் என்னுடைய சகோதரனாக பார்க்கின்றேன். அந்த வகையில் அந்த சகோதரனுக்கு இருக்கின்ற அழுத்தங்கள், அவனுக்கு இருக்கின்ற பிரஷர், அவனுக்கு இருக்கின்ற மன அழுத்தங்கள், அவனுக்கு இருக்கின்ற வேலை பழுக்கள், அதை விட அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அரசியல்வாதிகளால் அல்லது உயர் அதிகாரிகளால் கொடுக்கப்படுகின்ற பிரஷர்கள், பிரச்சனைகள் என்பதை ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணிக்கொண்டு அடுத்த பக்கம் அவன் தன்னுடைய நகர்வுகளை முன்னெடுத்து செல்வது என்பது மிக கடினமான விடயம். அந்த வகையில் மன்னாருக்கு சென்றிருப்பது என்பது நான் ஏற்கனவே நான் என்னுடைய பதிவை போட்டது போல எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறீர்கள், மன்னாரில் இருக்கிறீர்கள், எல்லோரும் இருக்கிறீர்கள், நல்ல வைத்தியர்கள் இருக்கிறீர்கள் சொல்றீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய விடயத்தை அவன் கண்டியிலிருந்து பல மைல் தூரங்கள் பல மணத்தியாலங்கள் கடந்து வந்து அந்த குரலற்றவர்களின் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு குரலற்றிருக்கும் அந்த குடும்பத்துக்கு தன்னுடைய லீகலான விஷயங்களை கடிதங்களை எழுதி கொடுத்து எங்கே முறையிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி சரியான வழிபடத்திலே அவன் செய்திருக்கிறான். ஆனால் அதன் பிறகு நடந்த விடயங்கள், அதாவது ஆஸ்பத்திரிக்கு போன விடயத்தை தவிர்த்திருக்க வேண்டும். என்னுடைய ஆதங்கம், உண்மையிலே ஆதங்கம் என்னன்னு சொன்னால் ஒரு நல்லொரு ஒரு வழிகாட்டியோ அல்லது நண்பனோ அல்லது அவனுக்கு பக்கத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த மன்னாரில் ஆஸ்பத்திரியில் நடந்த விடயம் தவிர்க்கப்பட்டிருக்கும். அடுத்த நாள் காலையிலோ அல்லது ஒரு அவசிலையோ முறையாக மன்னார் ஆஸ்பத்திரிக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை பெற்றுக் கொடுப்பதில் தொடர்ச்சியாக அங்கே இருக்கின்ற டாக்குமெண்ட்டுகளை எடுக்கக்கூடிய வசதியை அல்லது எடுக்கக்கூடிய நடவடிக்கை அவர் செய்திருந்தால் இந்த கைதிலிருந்து அவர் தப்பியிருக்கலாம். அதை விட சாவைச்சேரியில் அவர் செய்ததை போல ஒரு அருமையான விஷயத்தை மன்னாரிலும் அவர் செய்திருக்கலாம். மன்னாரிலே அவருக்கு மக்கள் ஆதரவு கூடியிருக்கும் என்பதுதான் கருத்து. ஆனால்
துரதிர்ஷ்டவசமாக உணர்ச்சிகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு ஆக வேண்டும். அந்த உணர்ச்சிகளினூடாக அவர் வெளிப்படுத்திய விதம் என்பது சட்ட ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு சாதாரண ஒரு சகோதரனாக நான் பார்க்கின்ற போது அவன் சரி செய்த சரி மாதிரி தான் எனக்கு தெரியுது, அவன் போதான் வேணும் செக் பண்ணதான் வேணும் மேல தெரியுது. ஆனால் ஒரு சட்ட ரீதியாக பார்க்கின்ற போது அது தவறான விடயம். நாங்கள் சட்ட ரீதியாக சில விடயங்களை நான் அணுகித்தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த விடயத்திலே நான் கடைசியாக இறுதியாக கூடுகின்ற விடயம் என்னவென்றால், அர்ச்சுனா என்ற ஒரு நல்ல மனிதனை நாங்கள் இழக்கக்கூடாது. ஒரு இப்படியானவர்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு துணிந்து வந்து ஒரு விஷயத்தை, சமூக பிரச்சனையை துணிந்து வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று பேசுகின்ற ஒரு மனிதனை நாங்கள் மிக நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு, ஒரு அரசியல்வாதியை நான் பார்க்கல, ஒரு சாதாரண ஒரு மனிதனையும் பார்க்கல, இப்படி ஒரு ப்ரொஃபஷனலா ஒருதன் வெளியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருடத்துக்கு பிறகு இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு குரலை நான் பார்க்கிறேன். அந்த குரல் தணிந்து விடக்கூடாது. நான் அதற்காக அவனுடைய தனிப்பட்ட பலவீனங்களை நான் ஒருபுறம் தள்ளி வைத்து விட்டு இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு சகோதரனை நான் என்றென்றும் அவனுக்கு துணையாக இருப்பேன் என்பதை இந்த இடத்திலே கூறி வைக்க விரும்புகிறேன். மிகுந்த நன்றி. உண்மையிலே உங்களை போன்றவர்கள் அவருக்கு நம்பிக்கை தர வேண்டும், அதே வேளையில் உறுதுணையாக பயணிக்க வேண்டும். நல்லது நடக்கும் என்று நம்புவோம். நிறைவாக ஞானம், நீங்கள் ஏதோ சொல்ல விரும்பினீர்கள், சொல்லுங்கள் ஐயா. ஆமா, இப்போ கடைசியாக கதைச்ச தம்பி பல விளக்கமாக எங்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு டோக்கன் தந்திருக்கிறார். அவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் சரியாக சொல்லியிருக்கிறார். அந்த அறிவை நாங்கள் அர்ச்சுனாவுக்கு கொடுப்பமாயிருந்தால் அதில் இருந்து அர்ச்சுனா ஓரளவுக்கு இந்த பிரச்சனையில இருந்து தள்ளி வந்து ஒரு கமிட்டியை தனக்குள்ளேயே ஃபார்ம் பண்ணி தம்பி போன்ற ஆட்களையும் அதற்குள்ளே சேர்த்து ஒரு அட்வைசரி கமிட்டியை யாழ்ப்பாணத்திலேயே அங்கேயே போட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணினால்தான் இனிமேல் அவருக்கான ஒரு முன்னேற்ற பாதை இருக்கும் என்றது என்னுடைய கணக்கு. வெளிநாட்டில் இருந்து நாங்கள் கமிட்டி போட்டோ அல்லது அட்வைசரி கமிட்டி போட்டோ எதுவும் செய்ய போறோம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் அர்ச்சுனாவை சுற்றி இருக்கிற முதலாவதாக தம்பி போன்ற ஆட்கள் வயதில் முதிர்ந்தவர்களும் அட்வைசரி கமிட்டிகள் இருக்க வேணும். இப்போ கதைச்ச தம்பியினுடைய கருத்து முழுக்க சரி அப்படியானவர்களையும் சேர்த்து ஒரு சின்ன ஒரு கமிட்டியாக ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு அட்வைஸ் பண்ணி உடனே பட்டாசு என்று பட்டாசு படிக்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல போடாமல் அவரை நிதானமாக இந்த முறை மன்னார்லேருந்து வெளியால் வந்த பிறகு தம்பி கட்டாயம் நீர் உங்களால் முடிந்த உதவிகளை அவருக்கு செய்யும். என்னுடைய நம்பர் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன்னு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கோ. நாங்கள் எங்களுக்குள்ள கதைச்சு கொள்ளுவோம். நாங்கள் எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக இருக்கணும். அவர் செய்த பிள்ளைகளை நாங்கள் மன்னித்து எங்களோட பிள்ளை அல்லது எங்களுடைய தம்பி அல்லது எங்களுடைய மகன் என்றதை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஆக 38 வயசு தான் அந்த பையனுக்கு. ஆனால் இவ்வளவோ ப்ரெஷருக்குள்ள இந்த பிள்ளை வாழுதுன்றதை நாங்கள் கட்டாயம் நாங்கள் உணர்ந்து கண்டு அவரோட சேர்ந்து நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்வோம் எமது மக்களுக்காக. இந்த நேரத்தில் ஈகை குழுமம், நீங்கள் பேச விரும்புகிறீர்களா? ஓகே, நான் ஸ்ரீ கதைக்கிறேன். இங்க யூகேல இருந்துதான். என்னென்றால் இது ஒரு முக்கியமான தருணம் உண்டு. எங்களுக்கு வேகம் இருக்க வேணும். ஆனா வேகம் தவிர்க்கப்பட்டிருக்குதுன்றதான் இந்த டாக்டர் அர்ச்சுனா இந்த சம்பவத்தை நாங்கள் உற்று நோக்க வேண்டியதா கிடக்குது. என்னன்னு சொன்னால் இது ஒரு காலங்காலம் பல தசாப்தமாக இருந்த பிரச்சனையை இன்றைக்கு ஒரு தனிநபராக இந்த மக்கள் பட்ட அந்த சுகாதார சீர்கேடுகளுக்குள்ளால நடந்த சம்பவங்களை வெளியால கொண்டு வந்ததுன்றது வரவேற்கக்கூடியது. ஆனால் அந்த விவேகத்தை பின்தள்ளப்பட்டுட்டுதுன்ற ஒரு குறைபாடு ஒன்று இருக்குது. இதுல டாக்டர் அர்ச்சுனா ஒரு விஷயத்த கவனிச்சிருக்க வேணும். ஏனென்று சொன்னால் சில சட்ட ரீதியான இலங்கையில சட்டம்ன்றது சீர்கட்டு இருக்கிறதுன்றது நாங்கள் புலம்பெயர் தேசத்துல எல்லாருக்கும் விளங்காத ஒன்று இல்லை. இருந்தாலும் அங்க அந்த சட்டத்தை வச்சுத்தான் பல பேற்ற குரல்கள் நசுக்கப்படுது. அப்ப அந்த இடத்துல நான் நினைக்கிறேன் டாக்டர் அர்ச்சுனா அந்த இடத்த சரியான முறையில பயன்படுத்த இல்லை என்ற ஒரு குறை ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் இதுக்கு முதல் நான் சொன்ன மாதிரி சில அறிவுரைகள் அவரை சுத்தவர ஒரு புத்திஜீவிகளின் அறிவுரைகள் இருந்திருக்க வேணும். சில வேளையில அவர் அந்த அறிவுரைகள் எடுக்கிற அளவுல இல்லையோ தெரியாது தான் தோன்றித்தனமாக தனக்கு
சகலதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேணும் என்ற இதுல அவரை சுத்தவரை ஒரு சரியான ஒரு நெட்வொர்க்கை இன்னும் சரியான முறையில கற்றுக்கொள்ள இல்லையோன்ற ஒரு ஒரு குறை ஒன்று இருக்குது. ஏனென்றா இப்ப முதல் சொன்ன மாதிரி தான் இந்த 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 தம்பி எங்கள் எல்லாருக்கும் உறவுதான். ஆனால் இப்படியான ரிசோர்ஸுகளை இப்படியான வளங்களை நாங்கள் இழக்கக்கூடாது. அப்ப இழக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவருக்கு தகுந்த முறையில அவரை பாதுகாக்க வேண்டியது தனிய அறிவுரை சொல்றது மட்டுமண்டில்லாமல் எப்படி இவருக்கும் இவரை சுத்தவரை இருக்கிற அந்த நெட்வொர்க்கை நாங்கள் எப்படி வளர்த்தெடுக்கலாம்ன்றதான் இங்க இருக்கிற முக்கியமான கடமை. மற்றது இன்னும் ஒரு விஷயம் குறிப்பா நான் சொல்ல வேண்டியது, இப்ப யூடியூபர்ஸ் என்றது மன்னிக்க வேணும், இதுக்குள்ள ஒருவரையும் தனிப்பட்ட முறைகள்ல நான் குற்றம் சொல்றதுக்கு இல்லை. இந்த பிரச்சனை இந்த சுகாதார சீர்கேடுன்றது இன்றைக்கு நேற்றைக்கு நடக்க இல்லை, பல காலமாக நடக்குது. அப்ப இந்த சமூக வலைத்தளங்கள்ல ஒரு சில யூடியூபர்ஸ் தங்களுக்கு வியூவர்ஸை கூட்ட வேணும்ன்றதுக்காக வேண்டி ஏன் இவர்களால முதலே இப்படியான யூடியூபர்ஸ் பலதும் பல வழிகள்ல இருந்தும் ஏன் இந்த சுகாதார சீர்கேடுகளை முதலே கொஞ்சம் என்றாலும் கொண்டு வந்திருக்க முடியும். உதாரணத்துக்கு சாவச்சேரியில நடந்தது கூட அந்த கட்டிட திறப்பு விழாக்களை சம்பந்தப்பட்டது உண்மையில ஆரம்பத்திலேயே நடந்த விடயங்கள். அதுக்கு பிறகு ஒரு ஃபாலோ சரியான முறையில பார்த்திருந்தால் அந்த உள்ளூர் ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் இதுகளை முதலே கொண்டு வந்திருந்தால் அர்ஜுனாவை போல தனிப்பட்ட ஆக்களுக்கு இப்படி நிறைய வேலைகள் இருந்திருக்காது. ஆகவே இப்ப இருக்கிற ஊடகங்கள்ல இருக்கிற குறைபாடு என்னென்றால் எங்கே ஒரு ஹொட் நியூஸ் இருக்குதோ அதை சுத்தி வளைச்சு அதையே எடுத்து வச்சு கொண்டு போற அளவுல இருக்குது. அது கொஞ்சம் உள்வாங்கப்பட வேணும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஊடகங்கள் எங்களுக்கானதா இருக்க வேணும்னு சொன்னால் நிச்சயமாக அதுல கொஞ்சம் கூட கவனம் எடுக்க வேணும்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த நேரத்தில் லண்டனில் இருந்து தொலைபேசி மூலமாக இன்னும் ஒருவர் இணைந்திருக்கார். வணக்கம் சகோதரி. வணக்கம், நான் திருமதி ஜெயக்குமார் லண்டன்ல இருந்து கலைக்கிறேன். நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன் என்னவென்றால், இந்த தம்பி அர்ச்சுனா செய்ததை எங்களுடைய அரசியல்வாதிகளில் ஒருவர் செய்திருந்தால் நாங்கள் அவரை எவ்வளவு போற்றியிருப்போம், எவ்வளவு அவருக்கு பின்னாலே போயிருப்போம். ஆனால் அர்ச்சனாவை நாங்கள் விமர்சிக்கின்றோம். என்னவென்றால் இப்போது அங்குள்ள நிலையில் அந்த அரசியல்வாதிகளும் அந்த ஊழல் நிறைந்த அந்த இடங்களில் இவரை போன்ற ஒரு முரட்டுத்தனமாக செய்தால்தான் அங்கு செய்ய முடியும். நாங்கள் யூடியூபர்ஸ் பற்றி குறை கூறுகின்றோம், ஆனால் அங்களுக்குள்ள பத்திரிகைகள் இவருக்குரிய இடத்தை கொடுத்திருக்குமா? இல்ல நீங்கள் சொல்றது, அதாவது என்னை பொறுத்தவரையிலும் யூடியூபர்ஸோ அல்லது ஊடகங்களோ எந்த தப்பும் செய்யவில்லை. ஊடகங்கள் அர்ச்சுனாவினுடைய செயல்பாடுக்கு துணையாக பயணித்ததாகத்தான் சொல்லுவேன். ஏனென்றால் அவருக்கான இந்த மக்கள் எழுச்சி என்பது ஊடகங்களினால் தான் வந்தது. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொன்னதை போல அர்ச்சுனா செய்ததை இன்னொரு ஆள் செய்திருக்கலாம் என்றது அல்ல, செய்ய மாட்டார்கள். செய்கிற சமூகம் அல்ல எங்களுடைய சமூகம். அதனால் தான் அர்ச்சுனா பற்றி இவ்வளவு கரிசனையாக பேசுகிறோம். நாங்கள் யாருமே சாதாரண நிலையிலே பயணிக்கிறவர்களால் இவர் செய்த வேலை செய்ய முடியாது. இவரை போலதான் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அர்ச்சுனாவில் தவறு காண்கிறோம் அல்லது அர்ச்சுனாவில் குற்றம் காண்கிறோம், அர்ச்சுனாவை விமர்சிக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது தெரிந்து கொண்டு தவறு வரும், தம்பி போற அதுல அங்க ஒரு கல்லு கிடக்குது, அந்த கல்லில நீ தடக்கி விழுவா என்றத சொன்னால் நாங்கள் அவரை நிப்பாற்றம் என்று நீங்கள் சொல்றது தப்பம்மா. எங்களை பொறுத்தவரையில தம்பி அதுல ஒரு கல்லு கிடக்குது, அதுல தடக்கி சான்ஸ் இருக்குதுன்றதையாவது சொல்ல வேணும். தெரிஞ்சு கொண்டு நாங்கள் விமர்சிச்சால் யாரும் ஏதாவது சொல்லுவினம்ட்டு கிடக்கிற கல்லில போய் தடக்கி விழ பார்த்து கொண்டிருக்கிறது சரியில்லை. அதை புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் விமர்சிக்கிறது என்றது ஆரோக்கியமானது. இப்ப நம்முடைய நிகழ்ச்சிகளை பற்றி மக்கள் விமர்சிக்கிறார்கள் என்றால் அதை திருத்திக் கொள்ளுவோம். நாங்கள் இப்படி பாலசிங்கம் பிரபாகரன் இப்படி அவரை பேசி இருக்கப்படாது, ஓகே, அந்த பார்க்கிற பொழுது நான் அடுத்த முறை பேசுறத கொஞ்சம் குறைச்சு பேசுவேன். இதைத்தான் நாங்கள் செய்கிறோமே தவிர அவரை குறை கண்டு அவரை இல்லாமல் பண்ணி அவரை அழிப்பது எங்களது நோக்கம் அல்ல சகோதரி. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்புகிறேன். சொல்லுங்க. நீங்கள் சொல்லுவது சரிதான், ஆனால் இங்கு இப்போது வந்திருந்தவர்கள் சிலர் கூறினார்கள் அவருக்கு இப்போது அங்கு ஆதரவு இல்லை, மக்களின் ஆதரவு முற்றாக போய்விட்டது, அப்படியான கருத்துக்கள் எல்லாம் வருகின்றன.
ஆனால் ஆனால் என்னவென்றால் நீங்கள் கூறியபடி எங்களுடைய அரசியல்வாதிகள் இதை செய்ய மாட்டார்கள். இதில் இவர் செய்த ஒரு வேலையை கூட செய்ய மாட்டார். ஆனால் அப்படியான நிலையில் இவர் செய்ததை நாங்கள் இப்ப நீங்கள் அவருக்கு ஆலோசனை செல்வதோடு அவருடைய செயலையும் நாங்கள் சேர்த்து போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. என்னவென்று கூற விரும்புகின்றேன் என்னவென்றால், உங்களுக்கே தெரியும் எங்களுடைய மக்கள் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்வது எவ்வளவு கஷ்டமான காரியம். இப்போது நீங்கள் கூறுகிறபடி ஒரு ஆலோசனை கூட ஒரு குரூப் ஒன்று வைத்தால் அவர்களுக்குள்ளேயே இப்ப நீங்களே அந்த கருத்தை யாரோ கூறியிருந்தார்கள், அவர்களே ஒரு முடிவுக்கு வருவார்களா? போய் சொல்லுவார், அந்த குரூப்ல இருக்க என்ன முறை போய் என்ன மந்தை கூற வேண்டும். 10 பேரும் அடிபடுவினம். அதாவது அவர் செய்வதை தம்பி நீங்கள் இதை செய்தது சரியானது, நீங்கள் இதெல்லாம் வெளியில கொண்டு வந்தீர்கள், நீங்கள் செய்வது சரி என்று கூறி அவரை ஒரு அந்த மன ஆறுதலை கொடுத்தால் அவரே ஒரு தெளிவுக்கு வரமாட்டார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அது என்னவென்று கூற விரும்புகின்றேன். எங்கு சொன்னார்கள் அவர் மாற்றி மாற்றி கதைக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள். அவர் முன்பு கூறினார் தான் இந்த சாவகச்சேரியில் முன்பு வேலை செய்து அங்கு நடப்பவற்றை பிடிக்காமல் தான் போய் நான் அந்த படிப்பை படித்து திரும்ப வந்து நிர்வாகத்துக்கு திரும்ப வந்தேன். ஆனால் அந்த நிர்வாகத்திலையும் எல்லா வைத்தியர்களும் விட்டு போய்விட்டார்கள். அந்த நிலையில அவர் திரும்ப அவரை வேலை தரத்தை குறைத்து வேலை கொடுத்தார்கள். அந்த நிலையில தான் அவர் கூறினார் நான் அரசியலுக்கு போகின்றேன். அப்படியான நிலையில் கூட அவர் கூறினார் நான் என்ன சுகாதார அமைச்சராக வர விரும்புகிறேன். நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சுகாதாரத்தில நடப்பவற்றை திருத்த வேண்டும் என்பதுதான் நான் கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தங்கச்சி குறிப்பிட்டதை போல ஒவ்வொருவருடைய பார்வையும் இதுதான் எங்களுடைய சமூகத்தில் நாம் செய்ய தவறுவது. காரணம், இப்ப நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது நாங்கள் அவரை பற்றி மக்கள் குறை சொல்லுகிறார்கள், அவர்களை தப்பு சொல்லுகிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தம்பி ரமணன் சொன்னதை போல 89,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஃபாலோவர்ஸிலே எத்தனை ஆயிரம் பேர் இவரை நோட்டம் விடுவதற்கு, இவரை புலனாய்வு செய்வதற்கு, இவரை அவதானிப்பதற்கு ரொம்ப வித்தியாசமான அந்த 89,000க்குள்ள அடிப்படையிலேயே முற்றும் முழுதான ஆதரவு என்பது 1% இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே நாங்கள் சொல்லுகிற கருத்திலே உடன்படுவார்களா? அல்லது இப்பொழுது பார்த்தோம் இல்லையா, ஒருவர் தவறாக, அதாவது நீங்கள் ஒரு சூழ்ச்சி செய்கிறீர்கள் சொல்லுவார்கள். எத்தனையோ விதமானவர்கள் இருப்பார்கள். ஆகவே இப்பொழுது தங்கச்சி சொன்னதை போல தவறுதலாக தயவு செய்து இந்த நிகழ்ச்சி அர்ச்சுனாவை இந்த என்ன கொச்சை தமிழ்ல சொல்றது என்றால் மட்டம் தட்டுற நிகழ்ச்சி அல்ல. அர்ச்சுனாவை தட்டி விடுக்கின்ற, தட்டி கொடுக்கின்ற, அவரை தட்டி எழுப்பி பயணிப்பதற்கு எங்களால் ஆனதை, தம்பி உன்னை பற்றி இப்படி பேசுறாங்க, உன்னை பற்றி இப்படி சொல்றாங்க, இப்படியும் பார்க்கிறாங்க, இப்படியும் மக்கள் இருக்கணும், இவ்வளவு ஆதரவு உங்களுக்கு இருக்குது என்பதை தெரியப்படுத்துறதுக்கான ஒரு ஊடக வழியாகத்தான் நான் பயன்படுத்துகிறேன். இந்த நேரத்தில் கோபி இந்த ஸ்ரீலங்கால இருந்து தம்பி பேசுங்க. இப்ப எங்கட ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், இவர் இருக்கிற மெடிக்கல் சிஸ்டத்துக்கு இருந்து கொண்டு, அதாவது கவர்மெண்ட் சிஸ்டத்துக்கு இருந்து கொண்டு சில விஷயங்களை நடைமுறைப்படுத்த போயக்குள்ள அங்க ARFR ஈகோட்ன்ற விஷயங்கள் கனவுக இருக்குது. அப்ப அப்படியான விஷயத்துல இப்ப உதாரணத்துக்கு ஒரு தனிநபர் பொதுமகன் அரசு அதிகாரிக்கோ அரசு உத்தியோகத்திற்கு எதிராக சில குற்றங்களை முன்வச்சு இதண்டு கொண்டு போய்க்க அங்க என்ன நடக்கும்னு சொன்னால் அங்க போமெலா எல்லாமே இன்கொயரி அதெல்லாம் போடுவாங்க. போட்டு என்ன செய்வாங்க என்றால் கடைசியா பார்த்தால் அந்த அரசு அதிகாரிக்கு எதிராக ப்ரொமோஷனும் கொடுத்து அங்கே கொண்டு விடுவாங்க. ஆனா இவர் என்ன செய்திருக்கிறார், உள்ளுக்கே இருந்து கொண்டு அரச கட்டமைப்பையே குறையா இதண்டேக்குள்ள நிச்சயமா அங்க எல்லாட்டும் கழுகு பார்வையாத்தான் அங்க பார்வை பட்டு கொண்டிருக்குது. அப்ப எல்லாமே எண்ணெய் ஊத்துற மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறாங்களா. அப்ப எங்க வேறு பிளவிடுவார், எங்க கொண்டே நசுக்கலாம்ன்ற ஒரு பக்கங்களா தான் இருக்குது இதாண்டு. அப்ப நானும் ஒரு அரசு துறையில இருந்தேன்.
அதாவது எங்கட இதை பொதுவாக சொல்லுவாங்க நியாயவாதி விமர்சன விரோதி என்று. அப்படியான பக்கத்துல நியாயத்தை கதைக்க போயக்குள்ள எப்படியும் எதிர்ப்புகள் வரும். அப்ப அந்த ஒரு அடிப்படையில தான் இவர் என்னன்னு சொன்னால் ஒரு அரச சிஸ்டத்துக்குள்ள இருந்து கொண்டு சில விமர்சனங்களை அதாவது விமர்சனம் இல்லை, குறைகளை, குற்றங்களை, பிரச்சனைகளை வெளிக்கொணரைக்குள்ள அங்க இவருக்கு எதிரான சட்டங்கள் தான் பாய்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடவா இருக்கும். அப்ப அப்படியான ஒரு பக்கத்துல இவர சரியான ஒரு வழிகடத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. அதோட பாத்தீங்கன்னா மன்னர் விஷயத்தை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு உண்மையா கஷ்டப்பட்டு அங்க நல்ல விஷயத்த செய்யணும் வந்தவர் என்ன செய்திருக்கலாம் என்றால் அங்க வீட்டுக்காரரோட அணுகி அவன்கிட்ட முழு டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு வாக்கு மூலமா வாய்ஸ் ரெக்கார்டா வீடியோவா எடுத்து இதாண்டு அதுகளை எங்கெங்க கொடுக்கணுமோ அதுகளை கொடுத்துட்டு ஒரு பேக்கப்ல நின்று கொண்டு சில வழிநடத்தல செய்திருக்கலாம். இல்லையென்றால் அங்கத்த மக்கள் அவன் உறவுகளை எல்லாம் சேர்த்து ஒரு கவனஈர்ப்பு போராட்டம், எங்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்குது, கவனஈர்ப்பு போராட்டம் செய்திருந்தால் அது அங்க சரியான ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுக்கிறதுக்கு, விரைவாக எடுக்கிறதுக்கு, சரியான ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு சரியான ஒரு பொருத்தமா இருந்திருக்கும். ஆனா இவர் என்ன இந்த தனிப்பட்ட இதுல வைத்தியசாலைக்குள்ள போய் டாக்டர் ஓகே, ஆனா போய் ஒரு ஒரு என்ன சொல்றது அதிகார பக்கமா நடந்துதான் இவருக்கு விளைவா இருக்குது. அங்க சட்டம் என்ன செய்யிருக்குது, பாஞ்சிருக்குது. அதுதான் கடமையா இவர் ரச்சனா சொல்ற சட்டம் கடமையா செய்த மாதிரி அங்க கடமையா செய்து இன்றைக்கு இந்த நிலைமையில இருக்குது. ஆனா நிச்சயமா இவரை போல ஒரு துணிஞ்ச ஒரு பக்கமான ஒரு வாக்குகள் எங்க நாட்டுக்கு தேவை. ஏன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது வைத்தியத்துறை பிரச்சனையா இருக்குது, அதே மாதிரி கல்வித்துறையிலையும் கன பிரச்சனை இருக்குது. அது நாங்கள் அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல கதைப்பாங்க. இனி அது சட்டத்துக்கு போனா அப்புறம் தான் சரி பிள்ளைன்றது நீ அடுத்த கட்டம் மங்கள ஆதாரங்கள், ஆவணங்கள், நியாயங்கள் வைக்கிற அடிப்படையில தான் இருக்குது. அப்ப அந்த அளவில இவர் சரியா அந்த பொருளிடம் மேவல் என்றதை சரியா பார்த்து எந்த இடத்துல ஏதாவது கதைக்கணும், எப்படி கதைக்கணும் என்றதை வச்சு இவர் விவேகமா கொஞ்சம் சிந்திச்சு செயற்பட்டால் நல்லா இருக்குமென்ற ஆலோசனையில அவர் கேட்கக்கூடிய ஆக்களூடாக அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்றது நல்ல கருத்தை. சரி சரி சரி. அதாவது இந்த ஆலோசனைகள் இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லுகிறது சரியாக இருக்கும், எங்களுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கும், அல்லது நாங்கள் இப்படித்தான் செய்திருப்போம். ஆனால் நாங்கள் அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் பொதுவானது. இந்த நிகழ்ச்சி அர்ஜுனா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் இப்படியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருந்து ஆலோசனைகளை பகிரங்கமாக பகிர்ந்து கொண்டு அவர் கேட்டு அவருடைய நியாயப்பாடுகளை அவர் சொல்ல வேண்டும். இப்பொழுது நிகழ்ச்சியில் இன்னும் ஒருவர் கலந்து கொள்கிறார். அவர் யார் என்று அவரே சொல்லுகிறாரா பார்ப்போம். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நான் முதலாக தொடர்பு கொண்டிருக்கின்றேன். உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்ததில் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தது. அதில் முதலாவது விஷயம் அர்ச்சுனாக்கு பொதுவாக ஒரு சரியான ஆலோசகர்கள் வேணும். ஏனென்றால் அவருக்கு சரியான ஆலோசகர்கள் இருக்கும் போதுதான் அவர் சரியான பாதையில் நடந்து கொள்ளலாம். ஆனபடியால் கொண்டிருக்கும் போது நிகழ்ச்சி அவரை விமர்சிப்பதான நிகழ்ச்சி மாதிரி எனக்கு தெரியவில்லை. இது அவருக்கு சரியான பாதையில் ஒரு சிலையை உருவாக்குவதற்கு ஒரு கல்லை செதுக்கினாதான் சிலையாக வரும். ஆனபடியால் அவருக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் சரியான விஷயத்தை தான் சொல்ல வாரீங்கன்றது கேட்கக்கூடியதா இருக்கு. ஆனா சில பொதுமக்கள் அதை தவறா புரிந்து கொண்டு கருத்து சொல்லுறார்கள். அதை கேட்கும்போது வேதனையா இருக்கு. ஏனென்றால் இப்படியான ஆட்களால் தான் இப்ப அர்ச்சுனா இந்த நிலைமைக்கு போயிருக்கு. அவரே சொல்லிவிட்டார் அரசியல் தெரியாது, யாழ் மாவட்டத்தில் இருக்கிற அரசியல் எம்பி மாதிரியே தெரியாது எல்லாரையும் பேர். ஏனென்றால் அவர் மருத்துவத்துறையிலேயே படித்து கொண்டு அரசியல் சம்பந்தமான தெரியாது. அதற்கு பின்னால் யாரோ நின்று தவறான தகவல்களை தெரிவித்து அவரை தவறாக போக்கில் செயற்படுத்துகிறார்கள் என்று ஒரு அச்சம் எனக்கு நிலவுகிறது. அது நான் சரியோ பிள்ளையோ தெரியவில்லை. ஆனால் என்னால் அதை நிச்சயமாக அவதானிக்கக்கூடிய இருக்கிறது. என்றால் நாங்களும் அங்கிருந்து அரசியல் நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம், பொது விடயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப அவருக்கு எங்களுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் நாலேஜ் அவருக்கு இருக்கும்ன்றது தெரியல. அவர் ஒரு மெடிக்கல் ஆபீசர், டாக்டர். ஆனபடியால் மக்கள் தயவு செய்து ஒரு மனிதனை பப்பாவில் ஏற்றி விட்டு அவரை முழுங்கடிக்காது. அவர் போரினால் பாதிக்கப்பட்டு அந்த போரில் வளர்ந்து அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து வந்திருக்கிறார். அவரே எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார். அப்படியான மருதனை நீங்கள் சரியான பாதையில் செல்வதற்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும். தவிர அவர் பிள்ளையாக போகும்போது நாங்கள் சுட்டி காட்டினால் நீங்கள் குற்றம் சொல்கிறீர்கள் என்று சொல்லி இப்படி அவரை புதைகுடியில் தள்ளத்தான் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அதை தவறு செய்து மக்களை செய்யாதீர்கள். இதனால் தான் எங்கள் தமிழினம் இப்படி போயிருக்கிறது. இவன் இந்த தமிழ் வானொலியும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இது முதலாவது நான் பங்கு கொண்ட நிகழ்வு. இந்த வானொலியை கூடி பிள்ளையாக சொல்லுமாத பிள்ளையாக அவருக்கு யார சொல்லி
அதை அவர் தெரிவித்ததை நான் கேட்டுள்ளதாக ஞாபகம் உள்ளது. அது சரியோ தெரியவில்லை. ஒரு பொது சமூக தளத்தில் அப்படியா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அப்படியா பிள்ளையாக அவரை வழி நடத்துகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அத்துடன் இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், அவர் பொலிட்டிக்கல் சம்பந்தமான விஷயத்தில் அவர் இதுக்குள்ள வருவார் என்று அவர் கனவுலை நித்திருப்ப மாட்டார் என்றுதான் நான் கருதுகின்றேன் எனது அனுபவத்தில். ஆனால் அவர் மெடிக்கல் அவரே சொல்லியிருக்கிறார். அவர் படித்தது அந்த அரச வைத்தியசாலைகளில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மெடிக்கல் ஆபீசர் படிக்க போகும்போதே எனக்கு தெரியும் அவர் படிக்க போறார் என்று. அதைத்தான் அதுக்குள்ள அவர் படிச்சு வந்திருக்கிறார். ஆனால் மக்களின் உதவியால் அவர் மக்களின் எழுச்சியை கண்டு அவரும் மக்களுக்காக இன்னும் கூட விஷயங்களை செய்ய வேண்டும் என்றதுக்காக அவர் மக்களுக்கு உதவுவதற்காகத்தான் முன் வந்திருக்கிறார். ஆனா கடைசியா இன்று அவர் எங்க இருக்கிறார்? அவருக்கு ஒரு வெள்ளிக்கிழமை இப்படியான ஒரு விஷயத்துக்கு போகும்போது சனி ஞாயிறு ஒரு போலீஸில் பிடிபட்டால் 2 நாள் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்க வேண்டி வரும் என்ற விஷயம் கூட அவருக்கு தெரியாமல் வந்திருக்கிறது. இல்லை, அவர் யோசிக்கவில்லை. என்னை பொறுத்தவரை தம்பி, நீங்கள் சொல்லுகிற விடயத்தில் அந்த புரிந்துணர்வு உங்களைப் போல பலருக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் சொன்னதுதான் அங்கே நடக்கிறது. அதாவது இப்படி ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் அல்லது இப்படி ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அதை சரியாக எடுத்து அவர் பயணிக்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய விருப்பம். ஏனென்றால் அவர் நினைத்து கொண்டிருக்கிற களம் அல்லது தம்பி ரமணன் குறிப்பிட்டதை போல அந்த ஆதரவு தளம் என்று அவர் நினைக்கிறது பொய் என்பதை காட்டுவதற்கு இந்த நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியிலே பலவிதமான கருத்துக்கள் வந்தது. அந்த நிகழ்ச்சியை கேட்கிற பொழுது அந்த தம்பி புரிந்து கொள்ளணும், இவர் இப்படி இருக்கணும், இப்படியும் ஆக்கள் இருக்கணும். எனக்காக ஒரு அக்கா கதைச்சா, இப்ப தனக்காக நாங்கள் அவரை போட்டு திட்டுகிறோம் அல்லது அவரை விமர்சிக்கிறோம் என்று ஒரு தங்கச்சி சொன்னதை மட்டும் தம்பி டாக்டர் அர்ச்சுனா எடுப்பாராக இருந்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது நிச்சயமாக எங்களுக்கு புரியும். இல்லை, இவர்கள் எல்லோரும் கரிசனையாக இவ்வளவு மணி நேரம் இருந்து பேசுகிறார்கள், எனக்காகத்தானே பேசுகிறார்கள், இவர்களுக்கு என்ன லாபம் என்று அந்த தம்பி சிந்திக்க வேண்டும் என்ற ஆதங்கம் தான் எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அதை செய்வோம். தம்பி ரமணன், சொல்லுங்கள். பிரபானா, நீங்கள் கூறினது போல உண்மையில் நாங்கள் இந்த விடயங்களை பேசுவதற்கான காரணம், அர்ச்சுனா மீது நாங்கள் மிகுந்த கரிசனையோடு இருக்கிறோம். அவர் மீதான எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் நாங்கள் அவரோடு கரிசனையாக இருக்கிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சி காட்டும் நினைக்கின்றேன். அதை விட இன்னொரு முக்கியமான விடயத்தை கூற வேண்டும். நான் அர்ச்சுனாவுடைய ஆரம்பத்திலே நாங்கள் அர்ச்சுனாவுடைய கைகளை பிடித்திருந்தோம். இப்பொழுது உண்மையில் நான் அர்ச்சுனா மீது விமர்சனங்களை வைத்தாலும் மிக இறுக்கமாக அர்ச்சுனாவுடைய கையை நான் இறுக்கி பிடித்திருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். எந்த ஒரு கட்டத்திலும் அர்ச்சுனா வழி தவறி போகும்போது நான் அவனை வழி தவறி போக விடாமல் இன்னும் இறுக்கமாக அவனுடைய கைகளை பிடித்திருப்பேன் என்பதை நான் இந்த இடத்திலே உறுதியாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நாங்கள் விமர்சிக்கலாம், அவன் பிள்ளையாக போகிறான்னு சொல்லி நான் அவனை விட்டுட்டு போவதற்கு நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. நான் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு கணத்திலும் அர்ச்சுனாவை இது திருந்த மாட்டான், இவன் இப்படியே போய் ஒட்டுமன்னு சொல்லி நான் விட்டு போவதற்கு நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இறுதி வரையும் அர்ச்சுனா என்ற அந்த தம்பி முன்னெடுக்கின்ற முன்னெடுப்புகளுக்கு இறுதி வரையும் அவனுடைய கைகளை இன்னும் இல்ல பிழையான விஷயம் செய்தாலும் இன்னும் மிக இறுக்கமாக அவனுடைய கைகளை நான் இறுக்கி பிடித்து அவனை வழிநடத்துவதற்குத்தான் நான் முயற்சிப்பேன் ஒழிய கேடுகட்டு போனாலும் போட்டும் சொல்லி விட்டு போறதுக்கு எனக்கு என்னுடைய மனநிலை அப்படி ஒருபோதும் என்னால் முடிவு எடுக்க முடியாது. உங்களைப் போலதான் என்னுடைய மனநிலையும். என்னை பொறுத்தவரையில் உலகத்தில் சமூகத்தில் எப்படியானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் தம்பி என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் சில பேருடைய கருத்துக்கள் தான் ஒரு முரணான கருத்து, ஆதரவான கருத்து என்ற கருத்துக்களை அவரோடு எடுத்து வைக்கிற பொழுது முற்றுமுழுதாக தம்பிக்கான ஒரு அதை புரிய வைப்பதற்காக செய்திருந்தேன். மெல்பர்னில் இருந்து அறிவழகன், வணக்கம். வணக்கம் பிரபா, வணக்கம் இன்பு தமிழ் நேயர்களும் மற்ற காணொளி மூலம் பார்க்கிற நேயர்களும். நீங்கள் பதிவுகள் ஆக்கப்பூர்வமாகவும் அர்ச்சுனாவுக்கு ஒரு
ஊக்கத்தை கொடுக்கிறன்றாலும் பார்க்க ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியா இதை நீங்க தொகுத்து அவருக்கே கொடுக்க வேணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. பல பேர் பல விதமான கருத்துக்கள் சொல்லியிருந்தார்கள். நாங்கள் இந்த கருத்துக்களை சொல்றதால நாங்கள் பெருமைப்படவோ இல்லாட்டி எங்களுக்கு அதுல ஏதன் ஆதாயம் பெறுமோ என்று நாங்கள் நினைக்கப்படாது. அர்ஜுனா ஒரு தூய்மையானவர் என்று சொன்னா என்ன தூய்மை என்று சொன்னா இவ்வளவு தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று ஒரு வலிக்கிட்ட ஒரு அன்பர். அவர் ஒரு அவற்ற வாழ்க்கை சரித்திரத்தையும் பார்க்கல அவர் ஒரு தன்னலமற்ற மகன் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனபடியால் அவருக்கு செய்கிற உதவிகளை சில பேர் அவருண்ட பிரபல்யத்தால நாங்களும் பிரபல்யம் அடையலாம் என்று சொல்லி இருக்கிற அந்த மாதிரியான குணங்கள் இருக்கிறவர்களும் பார்க்க அவருக்கு நேர்மையாக சிந்திச்சு நேர்மையாக வழிநடத்தக்கூடிய மக்கள் இந்த கருத்துக்களை அவர் தான் கருத்துக்கள் கேட்டாலும் தான் நினைக்கிறன்ற அது சரியா இருக்கலாம். ஆனால் அந்த நல்ல கருத்துக்கள் அவரை சென்றடைய வைக்கிறதுக்கு நீங்கள் செய்யற முயற்சி சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கருத்துல நீங்கள் நல்ல நல்ல கருத்துக்களை தொகுத்து அவருக்கு அனுப்புறது நல்லம். சில பேர் சொன்ன குறைபாடுகளை அனுப்புறது அவ்வளவு நல்லம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதாவது அந்த குறைபாடுகளையும் அதற்கேற்ற மற்றவர்களுடைய கருத்துக்களையும் போட எங்களுடைய சமூகத்திலே உள்ள பெரிய விஷயம் என்னென்றால் தெரியாதவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள், தெரிந்தவர்கள் மௌனமாக இருப்பார்கள். அப்ப தம்பி சொன்னது போல் ஒரு தம்பி சொன்னார் இல்லையா, இந்த உசுப்பேத்துற வேலை பப்பாமரத்தில் ஏத்துற வேலை மட்டும் செய்து கொண்டிருந்தோமா இருந்தால் அவர் என்ன செய்தாலும் பிரச்சனை இல்லை, அவர் எங்களுக்காகத்தானே செய்கிறார் என்று சொல்ற நிலப்பாட்டை விட அவர் இன்னும் செய்ய வேணும் எங்களுக்கு என்றால் தடக்கி விழாமல் இருக்கணும். இந்த மரத்தில் ஏறாத தம்பி இது பப்பா மரம் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கணும். இல்லை அவர் ஏத்தட்டுக்கு ஏறி விழுந்து பார்க்கட்டுக்கண்டு இருக்க முடியாமல் இருப்பதனால்தான் நாங்கள் இதை செய்கிறோம். நான் அதை முற்ற ஏற்றுக்கொள்றோம். அதே நேரம் நாங்கள் உங்களுக்கே தெரியும், நாங்கள் தமிழாக்களுக்கு இருக்கிற குறைபாடோ இல்லாட்டி மக்களுக்கு உள்ள குறைபாடோ தெரியாது. வெள்ளை பேப்பர்ல இருக்கிற கருத்த புள்ளி எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த வெள்ளை பேப்பர் மிச்சம் எல்லாம் வெள்ளை என்றது தெரியாம இருக்கும். ஆனபடியால் நாங்கள் அப்படி நீங்க சொல்ற அந்த கல்லுகள் கடக்கப்படுற கல்லுகள் சரியான கல்லுகளாயும் அவர் இந்த மனதை உடைச்சு இருக்காம அவர் செய்த இல்லாட்டி அவர் என்ன வேலை செய்ய முயற்சிக்கிறாரோ அதுக்கு ஊக்கமளிக்கிறதா இருக்கணும். அதே நேரம் பாப்பா மரத்துல ஏற்றப்படாதுன்றதும் சரி. சிவநாதன், நீங்கள் கருத்தை சொல்லுங்கள். அதுக்கு பிறகு சின்னையா சந்திரமௌலீசனுடைய கருத்தோடு நாங்கள் நிறைவுக்கு போகலாம். குறிப்பாக இந்த ப்ரோக்ராம் நல்லாக நடந்தது என்றுதான் எனது கருத்து. ஏனென்றால் பலவிதமான கருத்துகள் வந்தது, அது எல்லா இடங்களிலிருந்தும் வந்தது. குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலிருந்து நீங்கள் இந்த முயற்சியை செய்தது இது எல்லோருக்கும் இது ஒரு நல்லொரு உத்வேகத்தை கொடுக்கும் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக புலம்பெயர் மக்கள் எல்லோரும் ஒரு 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 மனத்தாங்கல் இருந்த காலத்தில் அர்ஜுனா மாதிரி ஒரு அர்ஜுனன் எல்லாருக்கும் ஒரு உசுப்பேத்தி எல்லாரும் அந்த இலங்கையில் வாழும் மக்களுக்காண்டி தொடர்ந்தும் செய்ய வேணும் என்ற ஒரு கருத்தை அவர் உள்ளார். புலம்பெயர்ந்த மக்களும் இலங்கையில் உள்ள மக்களுக்கும் குறிப்பாக இலங்கையில் உள்ள மக்கள் ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தில் இருப்பார்கள் இனிமேல் என்றதுதான் எனது கருத்து. இந்த ப்ரோக்ராம் நான் பல நேரம் பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்தையும் கருத்துகளும் நன்றாகத்தான் உள்ளது. ஈவன் ஒரு கருத்தை ஒருவர் சொல்லி போட்டு போனார், அவர்களையும் பிழை இல்லை. ஏனென்றால் அவர் சில விஷயங்களை அறிந்து சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத சொல்ல வந்திருக்கலாம். அவர்கிட்ட கருத்துகளும் நாங்கள் எடுக்க வேண்டியதுதான். இது எல்லா கருத்துகளையும் தயவு செய்து தம்பி இது அர்ஜுனா ஜெயிலில் வரும்போது நீ ஒரு தியாகியாத்தான் வரப்போகின்றாய், தியாகம் செய்து விட்டாய் மக்களுக்காண்டியும் புலம்பெயர்ந்த மக்களுக்காண்டியும். தம்பி அர்ஜுனா மாரி நிறைய அர்ஜுனாக்கள் வர வேணும். அப்படி என்றால் தான் நமது மக்கள் ஒரு விழிப்பாகவும் ஆர்வமாகவும் நமது இனப்பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் நடக்கிற கரப்ஷனை தீர்க்கிறதுக்கும் முன் வருவார்கள். அரசியல்வாதிகள் செய்கிற பிழைகளை சுட்டி காட்டுறதுக்கும் இப்படிப்பட்ட இளைஞர்கள் கட்டாயம் முன்வர வேண்டும். அதற்கு எமது ஆதரவு என்றுமே உள்ளது. எமது அமைப்பு அது கட்டாயம் அதை செய்யும். நாங்களும் உங்களோட தொடர்ந்து பயணிப்போம் என்றதுதான் எனது தாழ்மையான கருத்துக்கள். அருமை. அதே வேளையிலே தம்பி அர்ச்சுனா அவர்கள் நீங்கள் சொன்னதை போல
சிறைக்கு செல்வது என்பது புரட்சியாளர்கள் புரட்சிகளை செய்பவர்களுக்கு மேலும் புத்தூக்கத்தை தருகின்ற ஒரு செயல்பாடு. ஆகவே அவர் சொன்னதைப் போல அவர் மீண்டு வருகிற பொழுது புதிய மனிதனாக புதிய சாதனைகளை சாதிக்கக்கூடியவனாக வருவார் என்று நம்புகிறோம். ஜெகதீசன் பேச விரும்பினால், தேவா, சின்னையா சந்திரமௌலீசன் பேச விரும்பினால். அர்ச்சுனா புரிந்து கொள்ள வேண்டிய எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை அர்ச்சுனா மிக கவனமாக கையாள வேண்டும். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு அழைப்பு. வணக்கம், நான் சசீந்திரன் கலைக்கிறேன். என்னென்னா, நிச்சயமாக தன்னலம் கருதாது பொது நிலத்தோடு நீண்ட காலத்துக்கு பிறகு எமது நாட்டில் வந்த ஒரு தம்பியை நாங்கள் எல்லோரும் ஒரு ஆலோசனை குழு, இப்ப எல்லோரும் கிடைத்தது மாதிரி ஆலோசனை குழு நிச்சயமாக அவருக்கு தேவை. இல்லாவிட்டால் இப்ப செந்தூரன் மாதிரி மாஃபியா குழுக்களின் ஆலோசனை குழுக்கள் கடிதம் எழுத வலிக்கு விட்டுரும். ஏனென்றால் நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழ் மக்களிடையே இப்படி ஒரு துணிவோடு ஒரு இளைஞன் வந்திருப்பதை முளையில் கழுவதற்காக எத்தனையோ மாஃபியாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக ஒரு ஆலோசனை குழு வேணும். அதை அவரை கேட்கக்கூடிய ஆட்கள் மூலம் அவர்களுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறி நிறைவாக ஞானமண்ணன். நான் கடைசியா என்ன சொல்ல வர்றேன்னு சொன்ன, நாங்கள் 1947 ஆண்டில் இருந்து இன்று மட்டுமே நாங்கள் அரசாங்கத்திலையும் சரி எங்கேயும் சரி எவரையும் நாங்கள் கூடாம பேசலாம். அதாவது சிங்கள பொலிட்டீஷியன்ஸை கடைசியில் நாங்கள் எதுக்கும் எந்த எம்பி மேரும் கடைசியாக பின்பக்கத்தில் போய் சந்தோஷமாக கை கொடுத்து கதைச்சி சாப்பிட்டு தேத்தண்ணி குடிச்சுத்தான் போறது. அதுதான் வழக்கம் எந்த பொலிட்டீஷியனும் உலகம் முழுக்க. ஆனபடியால் இன்றைக்கு அர்ச்சுனா என்ன செய்ய வெளிக்கிட்டு இருக்கிறாரோ அவருக்கு உறுதுணையாக நாங்கள் எல்லாரும் நின்று அவரை முன்னுக்கு கொண்டு வந்து எங்களால் முடிந்த அளவு நம்முடைய இலங்கையில வாழுகிற தமிழ் மக்களுக்கு என்னத்தையாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றதான் உண்மையான விஷயம். ஏன்னா 70 வருஷம் நாங்கள் பார்த்துட்டோம், உலகம் காணும். 35 வருஷம் எல்லாம் பார்த்துட்டோம். இனிமேல் செய்ய வேண்டியது ஆரோட சேர்ந்து நாங்கள் எங்களுடைய பாதையை சரியாக வரம்பு கட்டி கொண்டு போறதுதான் எங்களுடைய விருப்பம். அதே நேரத்தில் நான் 25 வருடங்களுக்கு மேலாக இந்த இன்ப தமிழொலி செய்கின்ற இந்த பெரிய ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில் ஆஸ்திரேலியா மெல்பர்ன்ல மட்டுமில்லை, இலங்கையிலும் சரி உலகம் முழுக்க உங்களுடைய பேச்சாக வாய் மொழியாக தமிழ் மொழியாக கொண்டு செல்வது இந்த இன்ப தமிழொலி. அதுக்கு எங்களுடைய எல்லோருடைய நன்றி. மிகுந்த நன்றி அண்ணன். நிறைவாக தம்பிராசா, உங்களை போன்றவர்கள் தான் ஒரு ஒருங்கிணைப்பாளராக புலம்பெயர்ந்து அக்கறையோடு இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்ய வல்லவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். தம்பியோடு நீங்கள் பேசுவீர்கள். தம்பியோடு பேசுகிற பொழுது இன்றைய நிகழ்ச்சி பற்றியும் பேசுங்கள். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யுங்களேன். ஆரம்பித்து வைத்த தம்பி ராஜா. தம்பி அர்ச்சுனா தன்னுடைய கடந்த கால பாடசாலை சக மாணவர்களுடன் ஐக்கியமாக இருக்கின்றார். ஆகவே இங்கே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அவருடன் ஒரே வகுப்பில் படித்த சக நண்பர்கள் இந்த விடயங்களை அவருடைய காதுக்குள் எடுத்து சென்று திரும்ப அவருக்கு ஞாபகமூட்டி அவரை ஒரு மூத்தோர்களின் ஆலோசனையை கேட்டு ஒரு செயற்படவல்ல எங்களோட வருங்கால மாற்றத்தின் தலைவனாக நாயகனாக கொண்டு வர வேண்டும் என்று மன்றாட்டமாக வேண்டி நிற்கின்றேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே. டாக்டர் அர்ஜுனாவினுடைய செயல்பாடுகள் என்பது தமிழ் இனத்தில் ஒரு புதிய மாற்றத்தை, புதிய யுகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, வலுப்பெற்றதாக பயணிப்பதற்கு ஆரோக்கியமான ஆலோசனைகள், கருத்துக்கள், விமர்சனங்களை செய்ய வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள், சரியாக புரிந்து கொண்டவர்கள், தவறாக புரிந்து கொண்டவர்கள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டாக்டர் அர்ஜுனா போன்று இன்னும் பல இளைஞர்கள் அவரை பின்தொடர வேண்டும். இளைய சமுதாயம், அவர் 38 வயதில் இந்த முன்னெடுப்பை முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த சகோதரனின் முன்னெடுப்பு வலுவுடையதாக பயணிக்க எம்மாலான உதவிகளை தொடர்ந்து பயணிப்போம். ஊடகப் பணியை தொடர்ந்து நாம் செய்வோம் என்ற உறுதி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வீரமுடன் வந்தனடா பாடடா, எங்கள் வீரமகன் அர்ஜுனா காணடா. தடைகள் உடைக்க வந்தானடா,
தளரா நெஞ்சம் கொண்டானடா அகிலம் வியக்க வந்தாண்டா ஆட வழி சொன்னாண்டா